அனைவருக்கும் வணக்கம். இப்போ நில அளவைத்துறையில் நிறைய பிழைகள் 3 பிழை வரும். என்ன பிழைனா, இடமறிதல் பிழை, அளவு பிழை, பரப்பு பிழை. இதில் நம்ம பரப்பு பிழை ஏரியா எரரை பற்றி பார்க்க போகிறோம். நில அளவையில் ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ பாருங்கள், இந்த வரைபடத்தை பாருங்கள். 3 வகையான ஏரியா, அந்த ஏரியா எரரில் 3 வகையான தீர்வு இருக்குது, விதி இருக்குது. அதில் முதல் விதி இதுதான். இப்போ நான் அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். புலையன், உட்புரிவு எண், பதிவு செய்யப்பட்ட பரப்பு, கணிக்கப்பட்ட பரப்பு, சரிக்கட்டிய பரப்பு, அனுசரிக்க வேண்டிய பரப்பு அப்படின்னு ஒரு 5 காலம் இருக்குது. புலையன், உட்புரிவு எண், அதாவது ஒரு வரைபடத்தில் ஏரியா எரர் வருது, அது 5% இருந்துச்சுன்னா, சப்டிவிஷனோட பரப்பு மேலே இருக்கிறது 109ல் 1ல் பதிவு செய்யப்பட்ட பரப்புனா ஏரிஜிஸ்டில் உள்ள பரப்பு, கணிக்கப்பட்ட பரப்புனா இடத்துல போய் கணிக்கப்பட்ட பரப்பு, அதுக்கு பேர் தான் கணிக்கப்பட்ட பரப்பு. 5%க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட பரப்பையே அனுசரிக்க வேண்டிய பரப்பில் எடுத்து எழுதிடணும். இதுதான் முதல் வகை. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். 5%க்குள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி 95 to 105 அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது 5%க்குள் இருக்குன்னு அர்த்தம். 94 இருந்துச்சுன்னா 5%க்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். 105க்கு மேலே 106 இருந்தாலும் 5%க்குள் மேலே இருக்குன்னு அர்த்தம். முதல் வகையில் 5%க்கு உள், 5%க்குள் உள்ளதுதான் முதல் வகை. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த பாருங்கள், இந்த படத்தில் எழுதியிருக்கேன் பாருங்கள். முதல்ல கணிக்கப்பட்ட பரப்போட உட்பிரிவோட 82 ஏர்ஸை எழுதுகிறேன். அடுத்த வகுத்தல் டிவைடட் பை பதிவு செய்யப்பட்ட பரப்பை கீழே போடுறேன். அது ரெண்டையும் வகுத்தா 1.02 வருதா, இன்ட்டு 100 போட்டால் 102. இந்த 102.5ங்கிறது 95 to 105க்குள் 5%க்குள்ளே இருக்குது. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு புலை எண்ணுக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டாவது 109ல் 2க்கு கணிக்கப்பட்ட பரப்பு 195, 1 ஹெக்டேர் 95 ஏர்ஸ் பை பதிவு செய்யப்பட்ட பரப்பு 2 ஹெக்டேர், அதை வகுத்து இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அதுவும் 97.5ன்னு 5%க்குள் வருது. இதே மாதிரி எல்லா 4 சப்டிவிஷனுக்கும் போட்டுட்டு திருப்பி டோட்டலுக்கும் அதே மாதிரி கணிக்கப்பட்ட பரப்பு டிவைடட் பை பதிவு செய்யப்பட்ட பரப்பு, அதை வகுத்து வர்ற ஆன்சர் 5%க்குள் இருந்துச்சுன்னா அது முதல் வகை. முதல் வகையாக இருந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பதிவு செய்யப்பட்ட பரப்பையே அனுசரிக்கப்பட வேண்டிய பரப்பில் வச்சிடணும். இது எக்ஸாமுக்கு மட்டும்தான் வரும். தெரிஞ்சுக்க விருப்பம் உள்ளதுனால இதை போட்டிருக்கேன். தேங்க்யூ.